சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் என் கூப்பிடுதலை கேட்டார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழி, உளையான சேறு, இது ரெண்டுத்திலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் மன்னாவினுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும் ஒரு தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கும் ஒரு நல்ல தகப்பன். இந்த உலகத்தில் அழகுள்ளவர்கள் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்திற்கு ரொம்ப தேவை. ஆஸ்தி உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் இந்த உலகத்திற்கு தேவை. திறமை உள்ளவர்கள் இந்த உலகத்திற்கு தேவை. ஆனால் இந்த பூமியிலே இந்த உலகத்தையே படைத்த அந்த தேவனுக்கு பாவிகளாகிய நானும் நீங்களும் தான் தேவை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க அவர் விருப்பமாய் இருக்கிறார். நம்மை அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு உயர்வு, ஒரு ஆத்ம திருப்தியை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். அதுவும் யாருக்கு செய்ய விரும்புகிறார் என்றால், அவர் வார்த்தைக்கு பொறுமையோடு காத்திருக்கிற தம்முடைய மகனுக்கு, பொறுமையாய் காத்திருக்கிற தன்னுடைய மகளுக்கு தேவனுடைய ஒரு கரம் இன்றைக்கு சேற்றிலிருந்து கண்ணீரோடு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற உன்னை நோக்கி அவருடைய கரம் இன்றைக்கு இறங்கி வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தகப்பனுடைய கரம் உங்களை சிக்கி இருக்கிற அந்த சேற்றிலிருந்து, அந்த பாவக்கட்டிலிருந்து, அந்த அசுத்த காரியங்களிலிருந்து தேவன் உங்களை இன்றைக்கு தூக்கி எடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. உண்மையாய் நம்மளை நேசிக்கிற ஒரே தேவன், உண்மையா நம்ம மேல அக்கறையும் பாசத்தையும் வைக்கிற ஒரே தேவன், அந்த தேவன் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். மற்றும் அதிலிருந்து எடுத்து நம்மளை ஒரு உயர்வான இடங்களிலே வைத்து அவர் நாமம் மகிமைக்கான ஒரு வெளிச்சமுள்ள ஒரு சாட்சியை உங்கள் ஜீவியத்தில் இயேசு உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, தகப்பன் உன்னை சேற்றிலிருந்து இன்னைக்கு தூக்க போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களை அழகு பார்க்கிற ஒரு தேவன். இன்றைக்கு நீங்கள் அலங்கோலமாக்கப்பட்ட ஒரு நிலை, உங்களுடைய அழகெல்லாம் மறைந்த ஒரு நிலை, கண்ணீர் வடித்து உங்களுடைய முகமெல்லாம் கருகின ஒரு நிலை. பாருங்க, என் தேவன் உங்களை இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படி இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அந்த சேறு உங்களுடைய வாழ்க்கையிலே எவை என்பது உங்களுக்கு தான் தெரியும். எந்த பாதைகளில் நீங்கள் வெளிவர முடியாமல் மாட்டியிருக்கிறீங்க, எந்த இருளான சூழ்நிலை உங்களை அமிழ்த்து கொண்டு இருக்கிறது, யாரெல்லாம் கரது முயர்த்தி எனக்கு உதவுங்கன்னு
இந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டால் போதும்னு நம்முடைய கரத்தை நீட்டும் பொழுது அத்தனை நாவுகளும் கரங்களும் நம்மை பார்த்து சிரிக்கும். ஆனால் ஒரே ஒரு கரம் இன்றைக்கு நமக்காக நம்மேல் இருக்கும் உண்மையான அக்கறை அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி அந்த சேற்றிலிருந்து உங்களை தூக்கி விட விரும்புகிறார். அந்த சேற்றிலிருந்து உங்களை தூக்க போகிறார். உங்கள் நிலைமை மாறும். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசமாய் எல்லா தலைக்கு மேலே கரம் உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய கரம் இந்த கரத்தை தொட போகிறதுக்காக நன்றி. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். என்னுடைய கரத்தை உம்முடைய கரம் தொட போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பாருங்க, குழியில் விழுந்து இருக்கும் உங்களை, பாவத்தின் கரையினால் அழுக்கு படிந்த உங்களை, உலகத்தால் கைவிடப்பட்ட உங்களை தூக்கும்படி ஒரு சுத்தமான ஒரு கரம் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் மீன் கழுவிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுடைய மனைவி அப்படியே கரத்தை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சே, இப்போதான் மீனை கழுவிட்டு இருக்கிற, அப்படியே கரத்தை வந்து கொடுக்குற. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு உளையான சேற்றில் இந்த உலகம் நம்மளை தள்ளினாலும் அதை குறித்து நம்ம கலங்கவே வேண்டாம். நம்மளை சுத்தமாக்க, நம்மளை தூக்கி எடுக்க, அந்த அழுக்கு படிந்த நேரத்திலும் நம்மளை அரவணைக்க ஒருத்தருடைய கரம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய தகப்பனாகிய கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் தேவன், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாயின் ஸ்தானத்தில் நிற்கிற அருமையுள்ள இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமான தேவன், அவர் உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்க விரும்புகிறார். உங்கள் நிலைமையை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கால்கள் சேற்றில் இருந்தது போதும், உன்னை கண் மலைக்கு மேலே கொண்டு போய் இருக்கிற எல்லைகளை காண்பிக்க போகிறேன் என்று தெய்வ ஆவியானவர் விருப்பமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கீழே விழுந்தவனை மனுஷன் தூக்கிறதுக்கும் இறைவன் தூக்குறதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் தூக்கினார் என்றால் நீ அடுத்து கீழே விழணும்னு நினைத்து தூக்க மாட்டார். ஆனால் மனுஷன் உனக்கு உதவி செய்ய தூக்க கரம் கொடுத்தால் நிச்சயமாய் நீ இன்னும் விழுந்து போக வேண்டும் என்று உள்ளான இருதயத்தின் எண்ணங்கள் அவனுக்குள் ஒட்டி இருக்கும். ஆனால் தேவன் பாருங்க, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதையே நினைக்கிற ஒரு தகப்பன். அவர் உங்களுக்கு கெடுதலே நினைக்க மாட்டார். நீங்கள் அழும் பொழுது அவரும் அழுவார். வேதாகமத்தில் அதுதான் இருக்கு. சீஷர்கள் கண்ணீர் வடித்த பொழுது இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறார். சீஷர்கள் துக்கப்படும் பொழுது இயேசுவும் துக்கப்படுகிறார். நன்மையும் போது மட்டும் நம்ம கூட ஒட்டி கொள்றதுக்கு நம்ம உறவினர்கள் மாறி கிடையாதுங்க. தெய்வன் நம்ம போகிற கடுமையான பாதையிலையும் நின்று நம்மளை தேற்றி இதை மாற்றுவன் நம்பிக்கை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே பார், இந்த சூழ்நிலையிலிருந்துலாம் நீ வருவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் உனக்கு செய்வேன், என்னால் முடிந்த ஆலோசனை நான் உனக்கு தருவேன், நீ இதிலிருந்து வெளியே வரணுமா, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு எத்தனை பேர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை நம்முடைய பாதைகளிலே சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அவங்களால உதவ முடிஞ்சுதா? அவங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? அவங்களுடைய திட்டமும் வாழ்க்கையில் நல்லதாக செயல்பட ஆரம்பிச்சுதா? இல்லையே. ஒரு காற்றை போல உன் எல்லைகளுக்குள் இன்றைக்கு அவர்கள் இல்லை. ஆனால் நீ சுற்றி முற்றிலும் பார், நீ தனியாய் நிற்கிறதை போல் இருக்கும். ஆனால் உன் தேவன் அந்த தனிமையில் கரம் பிடிக்கிற அந்த நன்மை அது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வரப்போகிறது. தனிமையாக இருக்கும் பொழுது கரம் பிடித்தாதான் நம்முடைய தகப்பனுடைய கரம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அன்பானவர்களே, அல்லேலூயா.
ஒரு தகப்பன் கூட இருக்கும் பொழுது இல்லாத ஒரு மதிப்பு, அந்த தகப்பன் இல்லாத போது அவர் கூட்டி போன அதே பாதைகளில் அதே தெருவில் நாம் நடக்கும் பொழுது, அன்றைக்கு என் தகப்பன் இருந்தாரே இன்றைக்கு இல்லையே என்னும் பொழுது தேவன் சொல்லுவார், அதற்கு பதிலாக அதற்கு மேலாகவும் நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். அதுதான் தேவன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, பாதாளத்தில் இறங்கவும் அதில் இருந்து ஏறவும் பண்ணுகிற தேவன். உங்களை கர்த்தர் இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆமென். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தேவன்? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு மனக்கசப்பு வந்துக்கிட்டே இருக்கு? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரும் துக்கம் என் இருதயத்துக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்குது? என்னைய கடவுள் அட்லீஸ்ட் 10 படி தூக்கலனா 1.5 படி தூக்கினா போதுமே அப்படின்ற ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காணப்படலாம். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை இறங்க பண்ணுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை உயர்த்தும்படி ஏற பண்ண வைக்க போறதுனாலே. உன்னை இறங்க பண்ணும் பொழுது, குழிக்குள்ள உன்னை இறக்கி விடும் பொழுது சத்துரு சிரிப்பான், மக்கள் சிரிப்பாங்க, நீ பண்ணின ஜபத்துக்காக சிரிப்பாங்க, நீ சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சிரிப்பாங்க. பண்ணி 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 ஏற மாற்ற இறங்கி கொண்டே போகிற. எஸ், நிலை அப்படித்தான் இருக்கும், நிலை அப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவன் அவர் இறங்க பண்ணுகிறவரும் அதிலிருந்து ஏற பண்ணுகிற ஒரு தேவன். அதில் ஏறி வந்து வெளியே நிற்கும் போது, ஏண்டாப்பா என்னை இவ்வளோ நாள் உள்ள வச்சிருந்தாரு என்கிற அனுபவம் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு புரிய வரும். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிற காரியங்கள் எல்லாம் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அந்த வழி தெரியும். நான் பேசுகிறதனுடைய அதனுடைய சாராம்சம் புரியும். எனக்கு அன்பானவர்களே, அவர் பாதாளத்தில் இறங்க பண்ண விடுவார் தாங்க, ஆனால் அதிலிருந்து ஏறவும் பண்ண விடுவார். நீதிமான் விழுவான், நீதிமான் கட்டாயம் விழுவான், 7 தடவை விழுவான். ஹல்லேலூயா. 1 முறை 2 முறை 3 முறை அவன் விழுவான், ஆனால் அவனை தூக்கி எடுக்க ஒருத்தர் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தூக்கி எடுக்கிற அந்த அனுபவம் அது அன்பை மட்டும் குறிக்கிறதல்ல, பாதுகாப்பை மட்டும் குறிக்கிறதல்ல, விசேஷித்த அந்த மகன் மகள் என்று மாத்திரம் குறிக்கிறதல்ல, அதுல பெரும் ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்பானவர்களே, வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு ஸ்திரீ தொட்டா அவ சுகம் பெறா. நான் சொல்றேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவளுக்கு தொட அன்னைக்கு அதிகாரம் தேவன் தந்தால், இன்னைக்கு இன்றைக்கு உனக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் தெரியுமா? அவருடைய கரத்தையே பிடிக்கிற அந்த அதிகாரம் நம் சபைக்கு உண்டு, நமக்கு உண்டு. அவருடைய கரம், இன்றைக்கு அந்த கரத்தை படைத்தவருடைய கரத்தை தொடுகிற அனுபவம் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு உண்டாகும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கரத்திற்குள்ளாகவே உன்னை உள்ளங்கைகளிலே அவர் அழகாய் வரைந்து வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேங்க, உன்னை இறங்க பண்ண செய்கிறாரா? உன் வாழ்க்கையில் நீ அதிகம் ஜெபம் பண்ணியும் தொல்லை அதிகமாய் வருதா? அவைகள் எல்லாவற்றுக்கும் நல்மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு. ஏன்னா இறங்க பண்ணுகிற தேவன் அவர் உன்னை தூக்கவும் வல்லவராய் இருக்கிறார். நம்மளை கர்த்தரே இறக்கி விடும் பொழுது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க பாருங்க. நம்மளை கர்த்தர் கொஞ்சம் அப்படி குழியில், பிள்ளை போ, இது நல்லது, இதை நான் எப்படி மாற்ற போகிறேன்னு தனிப்பட்ட விதத்தில் பேசியிருப்பார். ஆனால் சுற்றி இருக்கிறதுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அது சிரிக்கும் பார். ஓ, கடவுள் எப்படி கைவிட்டார் பார்த்தியா, தேவன் உனக்கு எப்படி செய்தார் பார்த்தியா. எஸ், ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் ஒரு பெரும் சாட்சியோடு கூட நான் உங்களுக்கு முன்பதாய் நிற்க போகிறேன். ஒரு பெரும் சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் தேவன் செய்ய போகிறார். அந்த சாட்சியை நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்லுவேன். அதனுடைய ப்ரூஃப் எவ்ரிதிங் கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்பதாய் அறிக்கை செய்வேன். எதற்காக என் தேவன் என்னை குழியிலே 8
8 வருடமாய் இறங்க பண்ணினார் என்பத சாட்சியை, பெரும் சாட்சி இன்னும் ஃபியூ மந்தில் உங்களுக்கு முன்பதாய் நானும் என் குடும்பமும் சாட்சியாய் நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிரிப்பாங்க. தேவனுடைய திட்டத்தை கை கொள்ற உன் வாழ்க்கையில் வருகிற நஷ்டத்தை பார்த்து சிரிப்பாங்க. தேவனும் வாழ்க்கையில் கொடுக்கிற சில அவமானங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் இறங்க பண்ணுகிற உன்னை, இறங்குகிற நீ, இறக்குறவர் கர்த்தர்டான்ட்டு நீ இறங்கும் பொழுது நான் சொல்கிறேங்க, இன்றைக்கு ஒரு கரம் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் தொல்லையோ கஷ்டங்களோ நிந்தையோ வரும்போது அவர் கரத்தை பிடிக்கல. அவரை ஏற்றுக்கொண்டு பெரும் பஞ்சம் வந்தும் அப்பா வேணும்னு கரத்தை பிடிச்ச கூட்டம் சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வைத்த வலிக்கோ தலைவலிக்கோ பிசாசு போகணும்னோ அற்புதம் நடக்கணும்னோ சபைக்கு வந்தவெல்லாம் ஓடிட்டான். ஆனால் ஒன்றுமே நடக்கலைனாலும் அவர் மன்னா என்னை பலப்படுத்தணும் கொஞ்சம் விசுவாசத்தோடு இருதயத்தில் ஒட்டி இருக்கிற இந்த ஜனம் அவருடைய கரத்தை பிடிக்கிற பாக்கியம் தூரத்தில் நின்றவர்களுக்கு அல்லங்க, கடுமையான நாட்களில் நடந்த உங்களுக்கும் எனக்கும் தான் அவருடைய கரத்தை தொடுகிற அதிகாரம் உண்டு. அவருடைய கரத்தை வேற எவனும் தொட முடியாது. அவருடைய கரத்தை இருள் நெருங்க முடியாது. அவருடைய கரத்தை ஒரு மனிதன் போய் கிட்ட நெருங்க முடியாது. தேவனுடைய வெளிச்சத்தின் கரம் குழியில் இருக்கிற உனக்காகவும் எனக்காகவும் பார்த்து அதை தூக்கி எடுத்து சுத்தம் பண்ணி உன்னை உயர்த்த விரும்புகிறார் என்றால் நீ எப்பேற்பட்டவள் என்றது கொஞ்சம் யோசித்து பார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பெரிய தேவன் உன் சிறுமைப்பட்ட அந்த வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். அவர் உன்மேல் நினைவாயிருக்கிறபடியினால் உன்னை தூக்குவார், விடுவிப்பார், உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் மேலே பாசமாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுடைய சிந்தனையில் வேறு யாருக்கோ முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்கிறவர்களாய் போகட்டும். என் கூட பாசமாக இருந்த தம்பி, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமா, உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜஸில் என் மேலே பாசமாக இருந்தவங்க அவனுடைய பாசங்கள் மாறினதினால் உன் வாழ்க்கையில் நீ துக்கத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நான் உன் மேலே கரிசனையோடு உனக்கு நல்லது செய்யணும்னு உன்னுடைய நினைவாகவே நான் இருக்கிறேன். உன்னை தூக்குவேன், விடுவிப்பேன், உயர்த்துவேன் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு உதவி செய்ததுன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட எதையோ ஒன்றுத்தை எதிர்பார்த்து தான் உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? நான் சொல்லட்டுமா, வேற யாரோலாம் அது கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளையே நம்ம எடுத்துப்போம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் எதையுமே எதிர்பார்க்காமல் மற்றவங்க நல்லா இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்வேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அதை செய்கிறேன் பிரதர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்னா சத்தியமாக சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை பிரதர் நான் எதையுமே எதிர்பாராமல் செய்கிறேன் பிரதர். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கி ஈவினிங் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நெருங்கினவங்க பத்திரிக்கை வைக்கிறாங்க. உடனே கிளம்பும் பொழுது, அம்மா கிளம்பலாமாம்மா, கார் எடுத்தாச்சா, ஆட்டோ எடுத்தாச்சா, வண்டி எடுத்தாச்சா, மொய் கவர் எடுத்தியா அப்படின்னு கேட்போம். ஓகே. அதை எழுதும்போது நான் சொல்கிறேன், அதில் ஒரு ஆத்தும திருப்தி உங்களுக்கு வரும் பாரு. ஏன் தெரியுமா? நம்ம மொய் வச்சா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க வைப்பான். நம்ம பையனுக்கு திருமணம் ஆகும்போது, நல்லது நம்ம வீட்டில் நடக்கும்போது, நம்ம பையன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வரும்போது நம்ம வைக்கிற மொய் திரும்ப வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அதை நினைப்பீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் மனிதனால் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நல்லது செய் பார்க்கலாம். தேவன் உன் இருதயத்தில் வந்து தங்கி அந்த அவருடைய ஆவியும் உன்னுடைய ஆவியும் இசைந்து போகும்போது தான்
எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யலாம்னு நீ திங்க் பண்ணுவ. இல்லைன்னா நமக்கு திரும்ப வரவா போகுது, நம்ம ஏன் அவ்வளோ வச்சுக்கிட்டு. ஒரு உதாரணத்துக்கு அதுவே சான்றிதழ். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட எதிர்பார்த்து தான் செய்யும். இப்போ இன்னொரு கூட்டம் இருக்கு, இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களாம் இருக்காங்க பாருங்களேன். அவங்களாம் அந்த காவாக்குள்ளே வேலை செய்யும் பொழுது அது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் எனக்கு அதை பார்க்கும் போதே. ஐயோ, வெறும் சின்ன ஒரு க்ளவுஸை போட்டுட்டு அந்த காவாக்குள்ளே கையை வச்சு அப்படியே காலை வச்சு அப்படியே தோண்டி அப்படி கொட்டுறாங்களே அப்படின்னு இருந்தாலும் அவங்க அதில் கையை வச்சா தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். நான் சொல்கிறேன், இப்போ அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்க மக்கள் நலனுக்காக நான் சுத்தம் பண்ணுறேன்னுவாங்களா, அது பண்ணால் எனக்கு பணம் கிடைக்கும்னு சுத்தம் பண்ணுவாங்களா? அப்போ அதுவும் கூட இந்த ரெண்டாவது கூட்டம் கூட எதிர்பார்த்து தான் செய்யும். ஆமீன். உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் உங்கள் தங்கச்சியோ அக்காவோ, அப்படியே ரொம்ப அப்படியே நம்மளோடு ஒன்றா வர மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு பிட்டை அப்படியே ஒரு விதையை போடுவாங்க. ஓ, நான் இந்த சூழலில் இருக்கிறேன் மறந்துடாத அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விதையை போட்டுருவாங்க. நம்ம அங்கேயே புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட எதையோ அவங்க எதிர்பார்த்து பேசுகிறாங்கன்னு அர்த்தம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சொந்த இரத்த பந்தம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் உனக்கு நன்மை செய்யாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நீயும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்தில் திரும்புங்க பார்க்கலாம். உன் வீட்டுக்கு மொய் வராதுன்னு தெரிஞ்சு 1000 ரூபா வை பார்க்கலாம். திரும்ப பக்கத்தில் திரும்ப, இன்னைக்கு தெரிஞ்சிடும் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நான் ஆவிக்குரிய பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு இருக்கிறேன் பிரதர். என்ன பிரதர், ஆவிக்குரிய பேங்க்கா? என்ன, நிறைய பேங்க் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ரைவேட் பேங்க்கு 10 பேங்க் தெரியும், அது என்ன ஆவிக்குரிய பேங்க்? பிரதர், நான் நல்லது செய்ய செய்ய எனக்கு பரலோகத்தில் கோல்டு உளுந்துக்கினே இருக்கும் பிரதர் என் அக்கௌண்ட்டில். செத்ததுக்கு அப்புறம் தங்கம் உனக்கு என்னத்துக்கியா? அங்கே என்ன அடைக்கடையாக இருக்குது? இல்லை அதை வச்சு நீ விற்று அங்கே என்ன சாப்பிட முடியுமா? இல்லை அடமானத்துக்கு வைக்க முடியுமா? பாரு, அப்போ நீ நன்மை செய்கிறதும் என்னத்தை பார்க்குற? பரலோகத்தில் எனக்கு மகிமை தருவார்னு எதிர்பார்க்குறல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்மளுடைய தேவன், நான் அவரோடு நடக்கிறபடியினால் அவருடைய சுபாவம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால் சொல்கிறேன். நம்முடைய தேவன் எதிர்பார்த்து நம்மளை தூக்கிறவர் கிடையாது, நம்பர் 1. இன்னொன்று, தன்னுடைய நலனுக்காக உதவி செய்கிற மாதிரி காண்பிக்கிறவரும் கிடையாது. அப்போது முழுக்க முழுக்க நம்ம தேவன் உனக்காகவே, எனக்காகவே, உங்களுக்காகவே உதவி செய்யணும்னு நினைக்கிறது தான் அவருடைய கரம். அந்த கரம் உன்கிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்காது. அந்த கரம் உன்னை தூக்கி விடுறதுனால நீ என்னத்தை கொடுப்பேன்னு எதிர்பார்க்காது, எவ்வளவு கொடுப்பேன்னு எதிர்பார்க்காது. அந்த தூக்கி விடுகிறத சாகிற வரைக்கும் நீ நினைக்கிற அந்த கடனை நீ அவருக்கு திரும்ப செலுத்தினா போதும்னு நினைக்கிற ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு முதல்ல கடனாளி. அல்லேலூயா. நான் கடனாளி. தேவன் நம்மளை உளையான சேத்திலிருந்து தூக்கினார் பார். அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு சாகிற வரைக்கும் ஒருத்தருக்காக வாழ்ந்து ஓடணும். நம்மளை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றினார் பார். என்னைக்கோ சாக வேண்டிய இந்த டெட் பாடிகளை இன்னைக்கு காப்பாற்றி உட்கார வச்சுருக்கார் பார். இதுக்காகத்தான் அந்த கடனை ரீபே பண்ண கடைசி வரைக்கும் நீ கிறிஸ்துவுக்காக உண்மையாக நிற்கணும். நடுவில் எனக்கு இதை பண்ணலையே, அதை பண்ணிடலையே, என்னுடைய பையனுக்கு 2 டிகிரியில் தான் நான் கேட்டேன், பொண்ணு ஒரே ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கிறா. ஒரு அம்மா சொன்னாங்க, திருமணமே ஆகலை, என்கேஜ்மெண்ட் ஆகலை, ஏன் மருமக வந்து வேலைக்கு போயிடணும், 2 பேரும் உழைக்கணும் அப்படின்னாங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகலை, இன்னும் பொண்ணை ஒரே முறை தான் பார்த்துருக்காங்க. உடனே ஒரு எதிர்பார்ப்பு, அதுலேயும் வேற நல்லது நினைக்கிற மாதிரி உள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இவர் எதிர்பார்த்தும் கரத்தை தரல,
அவருடைய சுயநலத்துக்காகவும் இந்த கரத்தை நீட்டல. இவர் கரத்தை நீட்டுறது உனக்காக மட்டுமே, உனக்காக மட்டுமே. சொல்றேன், தேவன் நம்ம கிட்ட வந்து பேசணும்னு அவருக்கு தலையெழுத்தே கிடையாது. தேவன் நம்மளை தேற்றணும்ன்ற ஒரு தலையெழுத்தே அவர் கிடையாது. எத்தனையோ கனம் நிறைந்த பரிசுத்தவான்கள் இறந்து பரலோகத்தில் இன்னைக்கு அவரோடு இருக்கிறாங்க. எத்தனையோ மகிமையான கேருபீன், சேராபீன், 24 மூப்பர், தேவதூதர்கள், கனம் நிறைந்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தூக்கப்பட்ட அனுபவத்தினால் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் நான் தூக்கணுமே என் பிள்ளைகளன்னு சொல்லி மனம் இறங்கி அது அப்படியே கரிசனையோடு பார்க்குற தெய்வன் நம் தேவன். ஆமென். பாருங்க, ஆதாம் தப்பு செய்யட்டும், ஏவாள் தப்பு செய்யட்டும், உண்மை அவர் இருதயம் ஒரு தடவை உடைஞ்சது தான். ஆனால் அந்த இருதயம் உடைஞ்சதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆத்துமாக்களுக்கு தெரிஞ்சு கற்றுக்கணும். ஒரு முறை அவருடைய சித்தத்தை நான் உடைச்சிட்டனே, இப்போ அந்த உடைஞ்ச திட்டத்தை வச்சு நான் திரும்ப எல்லாத்துலேயும் அவர் சித்தத்தை செய்யும் போது அவர் உடைந்த இருதயத்தை நான் தேற்றணுங்கிற முடிவு நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஆதாம் பாருங்க, ஒரு தோல் உடையை கொண்டு வந்து செய்து தராரு பாருங்க. அந்த காட்சியை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி வந்துருச்சு, நடுவில் பாவம் வந்துருச்சு, பிளவு வந்துருச்சு. ஆனாலும் தன்னுடைய மகள் அந்த மரத்துக்கு பின்னாடி நிர்வாணமாக இருக்கிறாளே, நான் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவருடைய கரத்தினால் ஒரு தோல் உடைய செய்கிறார் பாருங்க. இது எதை குறிக்கிறது என்றால் அந்த தகப்பனுடைய தன்மை அது உள்ளே இருக்குது. அந்த தகப்பனுடைய அந்த கரிசனை உள்ள ஒரு கரம் அதுக்குள்ளே இருக்கிறது. அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், அவர் கரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது போதும். அந்த கரம் இருக்கும் பொழுது என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் அது அந்த கரம் பார்த்துக்கும். இன்சூரன்ஸ் வேலிடிட்டி இருக்கும்போது என்ன விபத்துக்கள், அந்த சின்ன விபத்துகளோ பெரிய விபத்துகளோ அந்த வெஹிக்கிளில் மோதினாலும் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க அவர் கரம் கூட இருக்கிறதுனால நீ இறங்குறத குறித்து கலங்காத. உன்னை தூக்க போகிறார், உன்னை தோண்டி எடுக்க போகிறார், உன் சந்ததியை நிர்மூலமாக்கணும், உன்னைய மூடி போட்டணும்னு பெரும் அளவுக்கு அவர்கள் கண்ணிகளை வைத்து உன்னை தோண்டி உன்னை அப்படியே குடியை தள்ளி உன்னை மூடிவிட்டு உன் சாப்டரை முடிக்கட்டும் டிசைட் பண்ணட்டும். உன் சாப்டரை முடிவு பண்ண வேண்டியது கர்த்தர், உன்னுடைய சாப்டரை முடிவு பண்ண வேண்டியது தேவன். அந்த இயேசு உனக்காக இன்னைக்கு இறங்க போகிறார். அந்த தேவனுடைய கரத்தை பிடிக்க அவர் இறங்க போகிறார். எனக்கு அன்பானவர்களை, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே அறிந்த தேவன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே உன்னை பரிசுத்தம் பண்ணினாராம். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. குழந்தை வெளியே வந்தோடனே நர்ஸ் வந்து தண்ணி ஊற்றி கழுவுமே, அது இல்லை. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அப்படின்னா உன்னை பாதாளத்தில் இறங்க விட்டா இருப்பாரு. அது நீ கர்ப்பத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சூழலை குறிக்கிறது. யோனாவை கொண்டு போய் மீன் வைத்துக்குள்ள வச்சா இருப்பாரு, வெளியே வரவும் முடியல, கடவுளா பார்த்து வெளியே தூக்கணும். அந்த சூழல்ல உன்னை கொண்டு போய் வச்சா இருப்பார், அது கர்ப்பத்தை குறிக்கிறது. அந்த கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது உன்னை பரிசுத்தம் பண்ணுவாராம். அப்படின்னா அந்த சேத்துல இருந்து உன்னைய தூக்க போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரம் உயர்த்தி சந்தோஷிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரம் வந்துட்டான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இனி ஒவ்வொரு வாரம் இப்படி தான். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னைய பரிசுத்தம் பண்ணினாராம். உனக்காக பெரிய திட்டத்தையும் வாழ்க்கையை குறித்து நியமித்தும் வைத்திருக்கிறாருங்க. நான் சொல்றேன், நீ போட்ட திட்டத்தை விட உன்னை உண்டாக்கினவருடைய போட்ட திட்டம் அது பெருசு. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை விட தேவன் உனக்காக வச்சிருக்கிற பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் பெருசு. நீ உன் எதிர்காலத்தை குறித்து, உன் எதிர்கால காரியத்தை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, உன் குடும்ப சூழலை குறித்து நீ என்ன திட்டம் போடுறையோ அதை விட கோடி மடங்கு பெட்டர் ஆப்ஷன் தேவன் கரத்தில் இருக்கு. ஏன்னா
உன்னைய உள்ள உட்கார வச்ச தேவன் உன்னை வெளியே எடுக்கும்போது பரிசுத்தம் பண்ணுவார. சேத்திலிருந்து உன்னை கரம் பிடித்து தூக்குகிற அனுபவத்தை எசேயா தீர்க்கதரிசி அழகாய் விவரித்து தாயின் கர்ப்பம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உன்னை சேற்றிலிருந்து தூக்க போறார் விசுவாசிக்கிறவங்க. உன் கடினமான கண்ணீரின் நாட்கள் மாறப்போகுது விசுவாசிக்கிறவங்க. அவர் சுத்தமான கரம் உன்னை சுத்தப்படுத்த போகுது விசுவாசிக்கிறவங்க. அவர் உன்னை கண்மலையின் மேல நிறுத்தி உன்னை உயர்த்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, நான் இந்த குழியில விழுந்திருக்கிறேன், என்னைய இந்த குழியிலிருந்து ஏன் யாருமே தூக்க பிரயாசப்பட மாட்டாங்க? என்னைய பார்த்து இந்த குழியில் விழுந்துட்டே அப்படின்னு சிரித்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க நகைக்கிறதுக்கு நான் ஒரு கேலி பொருளாய் ஆகிவிட்டேனே. அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு எவ்வளவு சிரிப்பாக இருக்குல்ல, எவ்வளவு கிண்டலாக போச்சு இல்லை. என் கஷ்டம் அவனுக்கு விழுந்து விழுந்து அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருள் ஆயிடுச்சு இல்லை. ஆண்டவரே, கர்த்தர் என்னைய கைவிடலைன்னு சொல்லி இத்தனை முறை என்னை நொறுக்கி கைவிட்டாரே என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டு, என்னை ஏன் கர்த்தர் இமைப்பொழுது மறக்க மாட்டேன்னு சொல்லி இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னை மறந்து என்னை கைவிடுறாரே என் தேவன், ஏன் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில், உன் பிரச்சனை, உன் தேவை எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் உனக்கு முன்பாக அல்ல, அவைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறதுக்காக உங்கள் உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கீங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே தான் அவர் உள்ளங்கைகளில் வரைஞ்சும் இருக்கிறார். அதனுடைய ஹைப்ரோஸாக இருக்கட்டும், தலைமுடியாக இருக்கட்டும், உன்னுடைய தோல் நிறமாக இருக்கட்டும், நெட்டையோ குட்டையோ, ஏதோ தேவன் என்னத்தை கையில் வரைஞ்சிருக்கிறாரோ அது மாதிரி தான் நீ இருக்கிற. நீ அவர் பார்வைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது உன்னுடைய கோலத்தை அலங்கோலமாய் நீ பார்க்காத. ஏன்னா உன்னைய அலங்கோலமாக இருக்கும்போதே நீ தான் வேணும்னு நேசித்த தேவன் அவர். ஏன் தெரியுமா? உன்னை அதிலிருந்து தூக்கி அலங்கரிக்கவே தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் உன்னை சேற்றிலிருந்து தூக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள். பாருங்க, எனக்கு டெய்லியும் ஒரு பிரதர் கால் பண்ணுவார். அவர் வாழ்க்கையில் நடந்த சாட்சி என்கிட்ட சொன்னார். அவருடைய பெயர் ராஜா சிங். அவர் யார் என்றால் ஒரு பெரிய ஒரு ரவுடி. ராஜா சிங் என்று ஒரு மாவட்டத்தில் போய் சொன்னோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கடைக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிரபல ரவுடி. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் நிறைய கொலை கேஸில் மாட்டியிருக்கார், கட்ட பஞ்சாயத்தில் மாட்டியிருக்கார், நிறைய முறை சிறைக்கு போயிட்டார். அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் அடிப்பேன், ஒரு நாளைக்கு என்னென்ன பாவத்தை செய்வேன், எத்தனை முறை சிறைச்சாலைக்குள்ளே இருந்தேன்,
எத்தனை முறை அவரையே கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் சூழ்ந்ததை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். எத்தனை முறை இவர் பணம் வாங்கி கொலை செய்கிற ஒரு ஆள், இப்போ இவரை போடுறதுக்கு பல முறை அட்டம் பண்ணியிருக்காங்க. 7 முறை அவரை சுத்திலையும் சூழ்ந்து வெட்டி போறதுக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அவர் காப்பாற்றப்பட்டார். அவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, அவர் காப்பாற்றப்பட்டார். இப்படிலாம் லைனா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவர் சொன்னார், பிரதர், ஆனால் இப்போ சாவு வரட்டும்னு கடவுள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு பிரதர் அப்படின்னா, எனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு. என்னுடைய மனைவி கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டாஃப். என்னுடைய மகன் பெரிய இன்ஜினியர். என் குடும்பத்தில் டாக்டர்கள் இருக்கிறாங்க. என் மருமகன் பெரிய லாயர், ஹைகோர்ட் லாயர். என் குடும்பம் இவ்வளவு செழிப்பும் மகிமையுமா இருக்குது. நான் துன்மார்க்கமான சேற்றில் இருந்து இவைகளை சம்பாதித்தேன். ஆனால் இப்போ நான் எல்லா பாவ பழக்கத்தையும் விட்டுவிட்டேன். ஆனால் இப்போ நான் மரணத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார். சொல்லும் பொழுது குடும்பம் இன்றைக்கு அவரை ஒதுக்கிருச்சு. பிள்ளைங்க இன்னைக்கு அந்த ராஜா சிங் என்கிற நபரை ஒதுக்கிருச்சு. இப்போ ஒரு வீட்டில் தனியாக வாழ்கிறார். அவருக்கு இந்த தனிமை மரணத்தை விரும்பியது. அவருக்கு காலில் சுகர்னால் புண் வந்ததுனால அவரால் நடக்க முடியலை. அவருடைய 2 கண் பார்வையும் மங்கி கொண்டே போகுது, விஷன்ஸ். அப்போ சொன்னார், பிரதர், நான் சாகணும், உங்ககிட்ட நான் ஜெபிப்பதற்காக நான் கால் செய்திருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் முதல் நாள் ஜெபம் பண்ணேன். 2வது நாள் கூப்பிட்டு, பிரதர், நேற்றைக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரும் நிம்மதியான ஒரு தூக்கம். இந்த மன உளைச்சல்ல ஒரு சைடு சொத்து போயிடுச்சு, ஒரு சைடு பிள்ளைங்க போயிட்டாங்க, ஒரு சைடு குடும்பம் போயிடுச்சு, ஒரு சைடு சரீர பலன் போயிடுச்சு. ஒரு பெரும் சமாதானமான நிம்மதியா ஒரு உறக்கம் எனக்கு வந்துச்சு. என் காலில் இருக்கிற புண்ணும் கண் பார்வையும் பயங்கரமாக இருக்குது. 2வது நாள் இதுக்காக ஜெபிக்கும்படி சொன்னார். நான் 2வது நாள் ஜெபம் பண்ணுறேன், 3வது நாள் ஜெபம் பண்ணுறேன், 4வது நாள் ஜெபம் பண்ணுறேன். அந்த பிரதர் சொன்னார், பிரதர், 10 லட்சம் ரூபாய் என்னுடைய கால்களில் இருக்கிற இந்த புண்ணுக்காக நான் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் தேவன் நீங்கள் செய்த ஜெபத்தை கேட்டு அந்த புண்கள் அப்படியே ஆறும்படி செய்து விட்டார். அந்த புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே ஆறுது. இப்போ என்னால் நல்லா நடக்க முடியுது என்று சொல்லி ஒரு பிஸ்னஸை செய்வதற்கு ஒரு துவக்கத்திற்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கேன். கர்த்தர் பாருங்க, நான் செத்து போகணும் அப்படின்ட்டு ஒரு கொலையாளி சேத்தில் இருந்த அந்த நபரை கர்த்தருடைய ஜெபம், கர்த்தருடைய அன்பு அந்த மனுஷனை அந்த அப்படியே கரத்தை பிடித்து தூக்கினது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க எந்த உளையான சேற்றில் இருந்தாலும், நீ எந்த பாவ கட்டுல இருந்தாலும், எந்த பாவத்திற்கு நீ அடிமையா இருந்தாலும், எந்த ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாதபடி இந்த குழியிலிருந்து வெளியே எழும்பி வர முடியாமல் இருந்தாலும், உன்னை தூக்கவர் கரம் இருக்கும் பொழுது நீ எதற்காக மறிக்க வேண்டும்? உன் பேலன்ஸ் ஆகட்டும், ஐஸ்வர்யம் ஆகட்டும், உன் பேங்க் அக்கௌண்ட் 0 ஆகட்டும், உன் குடும்பம் உன்னை விட்டு போகட்டும், படைத்த ஒரு தேவன் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். படைத்த ஒரு கர்த்தர் உனக்காக துணை நிற்பார். பலன் இல்லாமல் இருக்கிற உன்னை
தகுதி இல்லாமல் இருக்கிற உன்னை, மற்றவர்கள் கேலி செய்யும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கிற உன்னை அவருடைய கரம் தூக்குவதற்கு காரணமே, இனித்தான் தேவன் உன்னை வாழ வைப்பார். இதுதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் அவர். எந்த பாவ சேற்றில் இருந்தாலும் சரி, எந்த வெளிவர முடியாத அழுக்கான கந்தையில் இருந்தாலும் சரி, எந்த சேற்றில் உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்தாலும் சரி, கர்த்தர் தூக்குவார் உன்னை அதிலிருந்து. அவர் கரம் உனக்கு உதவி செய்யும். அவர் கரம் உனக்கு உதவி செய்யும். அன்பானவர்களே, உன் நிலைமை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கரையை சுத்தமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னைய கண் மலை மேல உன் கால் நிற்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவரும் உதவி செய்ய மாற்றனாலும் பரவாயில்லைங்க, யார்கிட்டையும் உதவியை கேட்காதீங்க. எந்த மனுஷங்கிட்டையும் போய் இந்த உதவி செய்ய நிற்காதீங்க. அவன் உதவி வீண், அவன் உதவி குப்பை. ஆனால் தேவனுடைய உதவி உன்னைய தூக்கி எடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். பாருங்க, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர்களே, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் திரும்பிடு. அப்படி பண்ணும்போது நீ நமஸ்கரிக்கிற அந்நிய தேவர் பாகால், அஸ்தரோத் இதெல்லாம் உன் நடுவில் இருந்து விலக்கி போட்டு ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய உன் இருதயத்தை ஒப்புக்கொடுன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து சொல்லுகிறார். பாகால் சிலை காரியம், அஸ்தரோத் அது செக்ஷுவல் இம்மார்டலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவைகளின் கிரியைகளை, அது தாக்கத்தினாலே மனிதர்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் காம விகாரத்திலும் தவறான சிற்றின்பத்திலும் விழுகிற அந்த மாதிரியான காரியங்களை, தேவர்களை அவர்கள் நமஸ்கரித்தார்கள். அது விருப்பத்தோடு. அதான் அஸ்தரோத். அப்போ இதை எல்லாத்தையும் உன்னை விட்டு நீக்கி போட்டுருமா, ஒரே ஒருத்தரை மட்டும் தேடுமா அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே ஒபே பண்றாங்க அன்பானவர்களே. இவங்க கிட்ட பிடிச்சதே ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையான ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லும்போது உடனே கீழ்ப்படியும் சந்தேகப்படாது. அதான் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட நல்ல குவாலிட்டி. இப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அஸ்தரோத்தை விளக்குது, பாகால்களை விளக்குது. அப்பா, கர்த்தருக்கு ஒருத்தர் மாத்திரம் ஆராதனை செய்யலாம்பான்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்லுது. இப்போ சாமுவேல் ஐயா சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். மிஸ்பா என்கிற இடத்துல இந்த இஸ்ரவேல் புத்திர வந்து கூட்டுப்பா, நான் ஜெபம் பண்ண போறேன்ப்பா, அங்கதான் உங்களுக்காக நின்று அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்போ மிஸ்பா என்கிற இடத்துல சாமுவேலும் இஸ்ரவேல் மக்களும் எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, வரும்போது தண்ணீர் மொண்டு கொண்டு வராங்க. அந்த தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுகுறாங்க, நாங்க செஞ்சது தப்பு, எங்களை மன்னிங்கன்னுட்டு. அப்படியாக பாவ அறிக்கை அந்த நாட்களில் அவ்வண்ணமாய் செய்வார்கள். அதை செய்தாங்க. இப்போ மிஸ்பாவில் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவங்க கூடி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தரோடு போராடிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி அவங்க காதுக்குள்ள வருது. இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த மிஸ்பாவிலே கூடி இருக்கிற இந்த செய்தி பெலிஸ்தியர்கள் கேட்டதினால் இந்த பெலிஸ்தியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலர்களை கொலை செய்யும்படிக்காய் கிளம்பி வருகிறார்கள். இப்போ பாருங்க, இந்த செய்தியை கேட்ட இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயாவை பார்த்து, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னா. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு நடுக்கம் வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு. ஓயாமல் எங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, பெலிஸ்தியர் வந்துட்டாங்க ஐயான்னு சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. உடனே ஐயா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து தகன பலியிட்டு சர்வாங்க தகன பலியாக கர்த்தருக்கு அவர் செலுத்தி ஜெபம் பண்றார். இப்போ இந்த ஜெபத்தை கேட்ட தேவன், பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண உண்மையாகவே நெருங்கினாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மகா பெரிய இடி முழக்கங்கள்,
இந்த பெலிஸ்தர்கள் மேல் முழங்க பண்ணினார். மகா பெரிய இடி முழக்கம் அவர்களை கலங்கடித்தது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக இந்த பெலிஸ்தியர் விழுந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்போ பெத்காரீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பெத்காரீம் என்கிற பள்ளத்தாக்கில் போய் இஸ்ரவேலர்கள் அந்த பெலிஸ்தியர்களை வெட்டி அப்படியாக யுத்தத்திலே ஜெயம் பெற்றார்கள். அப்போ சாமுவேல் ஐயா சொல்கிற ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா! கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் என்றால் அந்த உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் மனதுருகி உதவி செய்கிற ஒரு அற்புதமான ஒரு நாமம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தருடைய கரம் பெலிஸ்தியர்களை கலங்கடித்தது. கர்த்தருடைய கரம் கரைப்பட்டிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தை கழுவியது. கர்த்தருடைய கரம் சேற்றில் இருந்த அவர்களை தூக்கி எடுக்க வைத்தது. கர்த்தருடைய கரம் யுத்தத்திலே பெத்காரீம் என்கிற பள்ளத்தாக்கிலே ஜெயத்தை கொடுத்தது. அதான் சொல்கிறேன் அன்பானவர்களே, எல்லாத்தையும் அவர்களுக்கு செய்து அவர்களை கண்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்தி நிறுத்தி வைத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய கரத்தினால் உன்னை தூக்க விரும்புகிறார். உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். உன் கரையை நீக்க விரும்புகிறார். உனக்கு எபினேசராய் உதவி செய்ய விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கும் எபினேசராய் இருந்து அவர் வர நாட்களில் நல்ல பலமான உதவிகள் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஒரு மாற்றம், ஒரு சுத்திகரிப்பு, அதன் மத்தியில் ஒரு உயர்வு. இம்மூன்று ஆசீர்வாதமும் தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய தகப்பனுடைய கரம் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறதை ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் தாவீது ஐயா சொன்னார், நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் என் சத்தத்தை அவர் கேட்டு பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாருப்பான்னு சொல்லி தாவீது ஐயா சொன்னதை போலவே நீங்களும் சொல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா! நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற உங்கள் சர்க்கிளில் ஒரு கூட்டம் இருக்கும். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த கூட்டம் நீ எப்போ விழுவேன்னு காத்து கொண்டு இருக்கிறது. தேவன் சொல்கிறார், உன் கூட ஒரு பக்கபலமாக, ஒரு ஸ்ட்ரென்த்தாக, உனக்கு உதவி செய்யும்படி ஒரு சர்க்கிள் நின்றுட்டு இருக்குதுப்பா. இது பூரா கேஸும் நீ எப்படி விழுவேன்னு காத்துட்ருக்கிற கேஸுன்னு தேவன் சொல்கிறார். அப்போது பாருங்க, இந்த சிம்சோனை பிடித்து கண்ணு ரெண்டுத்தையும் பிடுங்கி காசாவுக்கு அடிமையாக கொண்டு போய் என்ன பண்ண வச்சாங்க தெரியுமா? மாவரைக்க வச்சாங்க. அப்படின்னா அத்தனை அடிமைக்கும் நீ சோறு போடுறா, நீ வேலை செய்டா. எத்தனை நாள் உன்னுடைய பலத்தினால், உன்னுடைய தேவனுடைய கரம் உன் கூட இருந்ததுனால என்னென்னலாம் சாகசம் பண்ண, அப்பெல்லாம் தூரத்தில் இருந்து சிரிச்சிட்டு இருந்தனா நீ இன்னும் உயரணும்னு நினச்சிட்டு இருந்தியாடா. நீ இப்போ படுறப்பார் இந்த கஷ்டம் வரணும்னு நான் அன்னைக்கே நினச்சேன்னான்னு சொல்லி சிம்சோனுடைய 2 கண்ணை பிடுங்கி காசாவிலே மாவரைக்க வைத்தார்கள். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், அந்த தேவ மனுஷனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த டைம் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும். அப்பா இறந்துட்டார், அம்மா இல்லை, நிச்சயதார்த்தம் பண்ண மனைவி இல்லை, நேசித்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருச்சு. எவ்வளவு வலி இருந்திருக்கும் ஒரு தனிமையாய் நிற்கும்போது. இப்போது
கண்ணை ரெண்டுத்தையும் பிடுங்கி வேலை செய்யும்போது அவனை போட்டு அடிக்கிறாங்க, அவனை போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர் 300 நரியை பிடிச்சி 2 நரியும் ஒன்றாக்கி அந்த 2 நரியுடைய வாழையும் ஒன்று பண்ணி ஒரு பந்தத்தை 2 நரிக்கு நடுவில் வச்சு அந்த ஒலிவ தோப்புகளும் திராட்சை தோட்டத்தையும் உள்ளே விட்டு அவர் எரிக்க வச்சார். அப்பேற்பட்ட ஒரு மகிமை உள்ள ஒரு சிங்கங்களை கொன்றார். பராக்கிரமசாலி யுத்த வீரன். கழுதனுடைய தாடை எலும்பு இருக்குது பாருங்க, அதை வச்சு 1000 பேரை கொன்னாருங்க. அவர் ஒரு தடவை அவளை பிடிச்சிட்டு போக வரும்போது இந்த கையை வச்சு அவர் தரையை தடவுறார், ஏதாச்சும் கிடைக்குமா. அவருக்கு கிடைச்சதுன்னா கழுத தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்புன்றாங்க. அதை வச்சு 1000 பேரை கொண்டார். அப்போ யோசிப்பார், அவருக்குள் இருந்தது பலமுள்ள ஆவி, அவர் மேல் இருந்த கரம், பராக்கிரமம் செய்கிற கரம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு கூட்டம், இந்த கரம் எப்போ இவனை விட்டு விலகும்? ஆமே, இந்த கரம் இவளை விட்டு எப்போ விலகும்? ஏன் தெரியுமா? இந்த ஒரு கரம் விலகிச்சுன்னா அவன் காலி. இந்த ஒரு கரம் அவளை விட்டு விலகிடுச்சுன்னா அவன் காலி. இதுக்காகவே உன் எல்லைகளுக்குள்ளாகவே உனக்கு பிரியமானவர்களோடு கூட நீ ஐக்கியமாய் இருக்கிறாய் என்று தெய்வ ஆவியானவர் சொல்லுகிறார். கூட இருக்கிற கூட்டம் உன் குடும்பம் எப்போ விழும்னு காத்திருக்குது. நீ எப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன் போஸ்டிங்கில் நான் வரணும், நீ வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே நான் வாங்கணும். நீ எப்போ அடிப்படுவே? எந்த 1 மாதம் 2 மாதம் எலும்பு உடஞ்சி நீ வீட்டில் உட்காருவேன், அந்த போஸ்டிங் எனக்கு வந்துடணும், அந்த வேலை எனக்கு வந்துடணும், அந்த கடை மூடி என் கடைக்கு வந்துடணும். எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் தெரியுமா? பாருங்க, சிம்சோன் ஐயாவுக்கு இருதயத்தில் ஒரு வலி. பாருங்க, அவர் எதை நினச்சும் அந்த நேரத்தில் புலம்பினதாய் பரிசுத்த ஆவி வேதாகமத்தில் அந்த நேரத்தில் எழுதவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அந்த அந்த மனுஷனுக்கு ஒரு மனவேதனையும் வலியும் காணப்பட்டது. அந்த நேரத்தில் கூட பாருங்க, அவர் செய்கிற ஒரு அழகான ஒரு ஜெபம் என்னவென்றால், தேவனே, இந்த ஒரு விசை என்னை நினைப்பீங்களா? பாருங்க, தேவனுக்காக பொருத்தனை செய்யப்பட்டவர். தேவன் இவருக்கு வச்சிருந்த திட்டம் பெருசு. தேவன் இவரை ஒருத்தர்கிட்ட கூட அடி வாங்க விடலை. இப்போ இவர் அடி வாங்கினதுக்கு, கண்ணு போனதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, அது அவருடைய பிளான்னால. தேவ திட்டம் வேணும், அவர் திட்டம் வேணுங்கிறதுக்குனால தான் கண்ணு போச்சு. அதனால தான் இவர் அடிமையாக இருக்கார், அதனால தான் அப்படி இருக்கிறார். நீங்கள் நானும் இறங்கி என்ன பேசுவோம்? ஒரு பொண்ணு ஒரு பையனை திருமணம் செய்துட்டு போயிட்டா. போகும்போது அந்த தாய் அந்த பொண்ணை பார்த்து இருதயத்தில், நீ நல்லா இருமா எங்கே இருந்தாலும் அப்படின்னு வாய் சொல்லிச்சு. ஆனால் இருதயத்தில் என்னென்னா, நீ திரும்பவும் என் கிட்ட வந்து நிற்கணும், நிர்வாணமாக ஒன்றும் இல்லாமல் நீ நிற்கணும். அதுதான் ஒரு தாயினுடைய சுபாவம் கூட தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அப்படி மாறும். நம்ம கூட அத்தனை வார்த்தை கேட்போம் வரும்போது. இப்போ அந்த பொண்ணு வருது ரிட்டன், நான் சொன்ன பேச்சை கேட்டியா, நான் அன்னைக்கு உனக்கு படித்து சொன்னேன், எவ்வளோ பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் சிம்சோனை எதுவுமே கேட்கல. ஏன் சிம்சோன் என் திட்டத்தை விட்டு போனேன் கேட்கல. ஏன் என்னை மறந்துட்ட, நான் ஒன்று சொல்லாதன்னு ஒன்று சொன்னனே, அதை ஏன் சொன்னேன், எதுவுமே கேட்கல. அவர் கேட்குறாரு, அப்பா ஒரே ஒரு விஷயம் என் மேலே இறங்குவீங்களா, அவ்வளோதான். அடுத்த செகண்ட் ஆவியானவர் இறங்கினார் அவர் உள்ள. ஏன் தெரியுமா? தகப்பன் தன் மகனை தூக்க, தன் மகளை தூக்க காத்து கொண்டு இருக்கிறார். நீ எவ்வளவு பாவியாக வேணாலும் இரு, நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போ, நீ அப்பான்னு கூப்பிடும் பொழுது ஒரு கரம் உன்னை தூக்க ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த சிம்சோன் கூப்பிட்ற ஒரு வார்த்தை, ஒரு விசை என்னை நினைச்சுக்கோங்க. அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. நான் வீக் பர்சனாக மாறிட்டேன், இப்போ புரியுது, நீங்கள் என் கூட இருந்தாதான்ப்பா நான் ஸ்ட்ராங் பர்சன்.
நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு உணர்றாரு. தேவ ஆவியானவர் அவர் மேலே இறங்குறார். அன்பானவர்களே, உன்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க விருப்பம் உள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் கரம் பாடையை தொட்டு எழுந்திருன்னு சொன்னது. அவர் கரம் யபீரின் மகளின் கையை பிடிச்சி எழுந்திருன்னு சொன்னது. அவருடைய கரம் ஆழ்கடலில் பேதுருனுடைய கரத்தை பிடித்து அப்படியாய் தூக்கி எடுத்தது. அந்த கரம் இன்றைக்கு உனக்காக அவர் இறங்கி வரப்போகிறார். உன் கரத்தை பிடிக்க போகிறார். உன்னை சேத்திலிருந்து தூக்க போகிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, இளைய குமாரன் அப்பா விட்டு போயிட்டான். அப்பா திட்டத்தை உடைச்சிட்டான். அப்பாவுடைய சொத்தை பிடுங்கிக்கிட்டான். பாதி அவனுக்கு வர வேண்டிய சொத்து தான். ஆனால் அப்பா உயிரோடு இருக்கும்போது பிடுங்கிக்கிட்டான். எல்லாம் ஓகே. தூரதேசத்துக்கு போனான். இருதயத்தில் என்னெல்லாம் விரும்பினான்னு அந்த பாவம் செஞ்சான். இப்போது அவன் கொண்டு போன சொத்தெல்லாம் கரைய 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 அவன் சாதாரணமானவனாய் மாறிவிட்டான். இப்போது அவனுக்கு அடுத்து சாப்பிடணும்ல, அதுக்கு வேலை ஏதாவது செஞ்சு பிழைக்கலாம்னு ஒரு ஐஸ்வர்யவான் வேலைக்கு வேலைக்கு வர ஸ்தானத்துக்கு அவன் இறங்கிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிது. என்ன தெரியுமா? வயலில் பன்னிகளை மேய்க்கணும். இந்த வேலை அவனுக்கு கிடைக்கிது. சரி அப்படின்ட்டு செய்கிறான். இப்பையும் அவன் தவற உணரலை. வயலில் பன்னிகளுக்கு சாப்பாட்டை கொடுக்கறதுக்காக அப்படியாக அவர்கள் அந்த காரியத்தை அந்த காரியத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த பன்றி தின்னும் தவிட்டினால தம் வயிற்று நிரப்ப அப்படியே அவனுக்கு ஆசையாக இருக்குது. பன்னி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. நீங்கள் அதை உட்காந்து பாருங்கள், பார்க்கலாம். எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? அல்லேலூயா. பன்னி உட்காந்து உங்கள் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்குது. நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆமென். இப்போது அந்த பன்னி சாப்பிட்ற அந்த சோத்தை எனக்கு அதையாவது எனக்கு கொடுங்கடான்ற நிலைமை ஒன்று வந்துருச்சு. இப்போ அவனுக்கு புரியுது, தம் புத்தி தெளியுது. டேய், நம்ம அப்பா நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பணக்காரர். நம்ம அப்பா கிட்ட எத்தனை சர்வெண்ட்டு வேலை செய்கிறாங்க. நம்ம அப்பா கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறவன் நல்ல சாப்பாடை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நம்ம வீட்டில். நம்மளும் கூட மன்னிப்பு கேட்டு போயிடலாம்ட்டு ஒரு டிசைட் பண்ணி போகிறாரு. வசனம் சொல்லுது, தகப்பன் தன்னுடைய மகன் வருகிறதை தூரத்தில் பார்த்துட்டு இந்த அப்பா எழுந்து ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து தன் கழுத்தை கட்டி கொண்டாராம் அந்த தகப்பன். உடனே பாருங்க, வஸ்திரத்தை மாத்துறாரு. கால் பையனுக்கு தேஞ்சிருக்குது, பாதரட்சியை மாத்துன்றாரு. பையன் கையும் மோதிரம் இல்லாமல் இருக்கு, மோதிரத்தை போடுங்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணுறாரு. டேய், கொளுத்த கன்றாடிடா, என் பையன் வந்துட்டான்டா அப்படின்றாரு. இப்போது வீட்டில் தடபுடலான ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இப்போது மூத்த குமாரன் உள்ளே வரார். உள்ளே வந்துட்டு, டேய் என்னடா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, நல்ல ஸ்மெல்லு, சாப்பாடு, பந்தல் எல்லாம் என்ன ஆச்சு? யாருக்கா கல்யாணமா? எப்பா உன் தம்பி எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடினால, திரும்பி வந்ததுனால அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாருன்னும் போது மூத்த குமாரனுக்கு சரியான கோபம். அவருக்கு ஒரு வார்த்தை கேட்குறாரு, அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகாமல் உன் கூட இருக்கேன், சொத்தை கூட பிரித்து கொடு, ஒரு வார்த்தை நான் கேட்கல. எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடித்து ட்ரீட்டை வச்சியாப்பா. ஆனால் விபச்சாரிக்கு கொண்டு போய் உன் சொத்தை காலி பண்ண அவனுக்கு கொளுத்த கன்று அடிக்கிறிய, இது நியாயமாப்பான்னு கேட்டார். நான் சொல்கிறேன், அந்த தகப்பன் என் மகன் என்னத்தை செய்தான் அப்படின்ட்டு யோசிக்கலை. அவன் திரும்ப வர விருப்பமாக இருக்கிறானா, அதுதான் இவருக்கு தேவை. நீ எவ்வளோ தூரம் ஓட்டின அவருக்கு தேவையில்லைம்மா. நீ இப்போ என்ன செய்கிறங்கிறது அவருக்கு தேவையில்லை. ஆனால்
அந்த காரியத்தின் செய்தி சேற்றில் இருக்கிற நீ அதில் இருந்து வெளியே வர விருப்பமாக இருப்பா என்றால் அவர் கரத்தை பிடித்து உன்னை தூக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள் எனக்கு கால் செய்தாள். அவள் சொன்னா, அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கால இந்த தற்கொலை எண்ணம் இது தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அதை மேற்கொள்ள முடியல, எனக்கு தனிமையாக இருக்கேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குது, நான் ஒரு ஊரில் இருக்கேன், அங்கேருந்து இங்கே வேலை செய்கிறேன், என்னுடைய அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு வாலிப மகனை நான் காதலித்தேன், என் கூட நல்லா இருந்தார், நல்ல வாழ்க்கை போச்சு, ஆனால் திடீர்னு என்னை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டார், எனக்கு இப்போ அதிலிருந்து வெளிவர முடியல, நான் கொஞ்சம் சாக விரும்புகிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணு ரொம்ப விரும்பியிருக்கு யாரன்னா கர்த்தரை. ஒரு காலத்தில் இப்போ அந்த கர்த்தர் அவளுக்கு ஒரு நாள் தகப்பனாக இருந்திருக்கிறார், நண்பனாக வச்சுருந்தா, தோழியாக வச்சுருந்தா, அப்பாவை இந்த பொண்ணு அப்படி தேவனை வச்சுருந்தா ஒரு நாள். இப்போ நடுவில் உள்ள ஒருத்தர் வரும் பொழுது அந்த மொத்த அன்பையும் நீதான் எனக்கு உயிர் அப்படின்ட்டு இந்த மொத்த அன்பையும் அவன் பக்கம் திருப்பிட்டா. இப்போ அப்பா அங்கே தான் நிற்கிறார். இப்போ இவ அந்த கரத்தை விட்டு இந்த கரத்தை பிடிச்சிட்டு இப்படி வந்துட்டா. இப்போது அவளுக்கு இருதயத்தில் குத்துது என்னன்னா, நான் மன்னியும்னு கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே அண்ணா, திரும்ப என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சரி நான் ஜெபம் பண்ணுறேன், நீ கவலைப்படாத, உன்னை இந்த மன அழுத்தம், இந்த தற்கொலை ஆவிலிருந்து இயேசு காப்பாற்று வர, இது உண்மையாக நடக்குமா? ஏன்னா நான் அவருடைய திட்டத்தை சுக்குநூறாக உடச்சிட்டு வந்துட்டேனே, திரும்ப வருவாரா, திரும்ப என்னை என் மகளேன்னு கூப்பிடுவாரா? அந்த பொண்ணு பேசுது, அழுது. நான் சொன்னேன் ஜெபத்தில், நீ எந்த இடத்துல அவர் கரத்தை விட்டையோ ஸ்டில் he is waiting for you. அவர் உனக்காகவே அதே இடத்துல காத்திருக்கிறார். நீ தான் அந்த கரத்தை விட்டு யாரதோ கரத்தை பிடிச்சிட்டு எங்கேயோ வந்துட்ட. இந்த இரவு உனக்காக அவர் கரம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அவள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்பட்டது. அவள் கால் பண்ணா, சபைக்கு போகிறா, பைபிள் படித்தா, வேலைக்காக ஜெபம் பண்ணா, பெரிய போஸ்டிங்கில் இன்றைக்கி பெரிய மதிப்பில் கர்த்தர் இன்றைக்கி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு வேலையை கொடுத்தார். அவர் சொன்னா, இனிமேல் எனக்கு இந்த குப்பைகள் வேண்டாம், திரும்ப கரத்தை பிடிச்ச கர்த்தர் கரத்தை நான் விட்டுற மாட்டேன் என்று சொன்னால் அன்பானவர்களே, அதுதான் தகப்பன், அதுதான் தகப்பன். அந்த தகப்பன் இன்னைக்கு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நிலையில் இருக்கிற உன்னை இன்னைக்கு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். உனக்காக காத்து கொண்டு இருக்கிற தேவன் உன்னை திரும்ப சேர்த்து கொள்ள விரும்புகிறார். பாழான பாவ சேற்றின் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை மகிமையாய் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். பழைய நடந்தது நடக்கட்டும், ஆனால் இனிமேல் நடக்க போகிறத பார்ப்போம் என்பதை புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? மனுஷனுடைய தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு மனுஷ கரத்தில் விழுவதை விட தாவீதையா சொல்கிற மாதிரி கர்த்தர் கரத்தில் விழுவது ரொம்ப நலம் எனக்கு அன்பானவர்களே. காரணம், சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை உலகத்தில் இருந்து வேறு பிரித்ததுக்கு காரணம், நம்மளை உலகத்தில் இருந்து பாவத்தில் இருந்து நம்மளை கழுவினதுக்கு காரணம், அவர் இரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இரத்தத்தினால் கழுவி நம்மளை மீட்கப்பட்டிருக்கிறது காரணமே என்னன்னா, நம்ம மூலம் ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்றது மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் அல்லேலூயா. ஒரு மரித்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை உன் வாழ்க்கையின் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் உன் வாழ்க்கையில் தேவன் அந்த உயர்வை தர விரும்புகிறார். அப்போது குளிப்பாட்டுறார் அப்படின்னா திரும்ப போய் சேத்துக்குள்ளே காவாக்குள்ளே போய் நீ படுத்துக்க விரும்பக்கூடாது. அல்லேலூயா. பேதுரு ஐயா அதற்கு ஒரு அழகான வார்த்தையை பைபிளில் சொன்னார். என்ன தெரியுமா? நாய் அது கக்கினதை அதுவே தின்னுமா. அப்புறம் அவர் சொன்னார், கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேத்துல போய் பொறலுமா. அல்லேலூயா. ஆமென். என்னதான்
எரும மாட்டுக்கு தலையில் பெயிண்ட் அடித்தாலும், என்னதான் எரும மாட்டுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டாலும், என்னதான் எரும மாட்டுக்கு அலங்காரத்தை பண்ணி வச்சாலும், அது திரும்ப எங்கே தான் போகுதுன்னா அந்த காவாக்குள்ளே போய் படுத்தாதான் அதுக்கு ஒரு நிம்மதி. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு விதவிதமாக சமைச்சு போடுவோம், விதவிதமாக சமைச்சு போடுவோம். ரோட்டில் தெருவில் ஏதோ ஒரு எலும்பை பார்த்தவொன்னே அப்படியே நாக்க தொங்க போட்டு கிடக்கும். அல்லேலூயா. பேதுரு ஐயா சொன்னார், நாய் தான் தன் கக்கினதை தின்னும், பன்றி தான் சுத்தமாக பண்ணியை குளிக்க வச்சா கூட திரும்ப போய் சேத்துல உருளுமா. அந்த மாதிரி சேத்துலேருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒன்று தூக்கினார்னா அந்த சேரு தான் எனக்கு வேணும்னு போய் திரும்ப சேத்துக்குள்ளே போய் படுத்துக்காத. கர்த்தர் சொல்கிறாரு, பாவத்திற்கு அடிமைகள் ஆகாதீங்க, பரிசுத்தத்தோடு காணப்படுங்க, சேற்றில் போய் திரும்ப விழாதீங்க, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் என்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்பயும் உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜெபிக்கிறது நடக்கலைனாலும், ஐயோ கடவுள் என்னை தூக்கி இருக்கிறார், அந்த கடனை அடைக்கிற சாகிற வரைக்கும் நல்லா ஓடணும், வழி விலகக்கூடாதுன்னு உன் ஆத்துமாவை பூஸ்டப் பண்ணிக்கோங்க, சொல்லி தேய்ச்சிக்கோங்க உங்களையே. ஏன்னா அவர் 7 கண் உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய 7 கண்களும் உங்கள் மேலே இருக்குது. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் யோசேப்பு அப்பா கூட இல்லை, வருத்தம், அம்மா இறந்துட்டாங்க, வருத்தம், சகோதரர்கள் தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க, வருத்தம், கேவலம் கொஞ்சம் வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க, வருத்தம், செய்யாத தப்புக்கு உள்ள அடிமையாக போட்டாங்க, வருத்தம். ஆக இருந்தாலும் ஒரு பொண்ணு தவறு செய்ய கூப்பிட்டா ஐயையோ வேண்டான்ட்டு விட்டு ஓடுறாரே, அது ஏன் தெரியுமா? ஆண்டவர் நிச்சயம் என் கரத்தை பிடித்து என்னை தூக்குவார் இந்த சிறையிலிருந்து என்று யோசேப்புக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகலைங்க, கர்த்தர் செய்தார். கர்த்தர் உங்களை தூக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட வேசியை கொல்லணும்னு எத்தனை பேர் வந்தாலும் இனி பாவம் செய்யாதேன்னு சொன்ன தேவன் அவர். ஒரு வேசி தேவனுடைய காலுக்கு கீழ் வந்து அவருடைய கண்ணீரை பாதத்தில் விட்டு தலைமயிரை வைத்து துடைத்து அப்படியாக பரிமள தைலத்தை பூசும் பொழுது இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னார். யோசிச்சு பாருங்க, இப்படி கைவிடப்பட்ட உன்னை திரும்ப சேர்த்து கொள்ள விரும்புகிறார். உன் மேலே நீ இருக்கிற சேரு கரை அதை நீக்க விரும்புகிறார், புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். உன்னை சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பயங்கரமான குழிக்கும் சேற்றிலுமிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்களோ? அப்படி எழுந்து நிற்கலாம்.